இப்படி காவல்துறையை அணுகி இந்த மாதிரி அமைதி பேரணி நம்ம நடத்த இருக்கிறோம், அதுக்கு அனுமதி வேண்டும் என்று நம்ம கேட்ட முறைப்படி சுதீஷ் அவர்கள், பார்த்தசாரதி அவர்கள், நல்லதம்பி அவர்கள் என்று கழக நிர்வாகிகளே நேரடியாக சென்று பலமுறை அணுகி அனுமதி கேட்டாங்க. ஆனா அனுமதி மறுக்கப்பட்டது. இருந்தாலும் அத்தனை பேர் இன்னைக்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் இன்னைக்கு தேமுதிக சார்பாகவும் பொதுமக்களும் இன்னைக்கு திரண்டு அந்த பேரணியை இன்னைக்கு அமைதியான முறையில நாங்க நடத்தி இருக்கிறோம். எப்பொழுதுமே சட்டம் ஒழுங்குக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் தேமுதிக. அதனால சட்டம் ஒழுங்கை மீறி என்றைக்கும் நாங்க செயல்பட மாட்டோம். ஏன்னா கேப்டன் எங்களை அப்படிதான் ராணுவ கட்டுப்பாட்டோட எங்களை வழி நடத்தி இருக்கிறார். இனி வருங்காலங்களும் அப்படிதான் இந்த கழகம் இயங்கும். எனவே அமைதி பேரணியாக நாங்க சட்டம் ஒழுங்குக்கு எந்த ஒரு சீர்கேடு இல்லாம இன்னைக்கு தலைவருடைய நினைவாஞ்சலியை அமைதி